சிவசக்தி ஜோதிட மையம். ஜோதிடம் சிறந்த முறையில் கணித்து நாடி முறையில் பலன் கூறப்படும். திருமண தடை தோஷ பரிகாரங்களும் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9712290351 9894420829. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் வழங்குவது உங்களின் சிவஜோதி சுந்தரராசு ஜோதிடர், திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, நவம்பர் 22/11/2024. இன்றைய திதி இரவு 10:30 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இரவு 9:51 வரை ஆயில்யம், பின்பு மகம். அமிர்தாதி யோகம் காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:51 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்று லக்ஷ்மி ஹைகிரிவரை வணங்கினால் சிறப்பை தரும். நவகிரக சாந்தி, உபகரண பழுதுகளை சரி செய்வது, மந்திர பிரயோகம் செய்வது, சுரங்க பணிகள் மேற்கொள்வது இவைகளுக்கு சிறந்த நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்று குறையும். பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். செல்வாக்குகள் மேம்பாட்டாலும் மாற்றமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு புரிந்து கொள்ளும் உறவினர்கள் வலிய வருவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆர்வம் அதிகரிக்கும். மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மிதுன ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது. அவசரமின்றி பொறுமையுடன் செயல்பட்டால் சிறப்பை தரும். உற்சாகம் பிறக்கும். மதிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட திசை வடக்கு. கடக ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும். அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து சென்றால் சிறப்பை தரும். லாபகரமான நாளாக இருந்தாலும் இன்று சற்று தைரியத்தோடு செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சோர்வு நீங்கும். நம்பிக்கை மேம்படும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். துரிதம் உண்டாகும். ஒத்துழைப்பான நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை பச்சை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு சார்ந்த காரியங்களில் விரைவாக பதில் கிடைக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் மேம்படும். ஆதரவு கிடைக்கும் நாளாக இருந்தாலும் செல்வாக்கு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. விருட்சிக ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். ஆதாயமான நாள் இன்று. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 3. தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசு சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும். உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பை தரும். சிந்தித்து செயல்படவும் கவனமான நாளாக இன்று இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள்.
மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணியில் உயர்வுகளை, சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். ஆதாயமான நாளாக இருந்தாலும் சற்று லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கும்ப ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். அனுசரித்து சென்றால் சிறப்பை தரும். மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். தேடல் இன்று அதிகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா. இன்று அனைவருக்கும் சிறந்த நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.